உலகத்தின் தத்துவம் ஒன்றை மட்டும்தான் மிக தெளிவாக சொல்கிறது. நீ ஆனந்தமா இருக்கியா, அவனும் ஆனந்தமா இருப்பான். நீ சந்தோஷமா வச்சுக்கிறியா, அவனும் சந்தோஷமா வச்சுப்பான். நீ நல்ல வார்த்தைகளை பேசுறியா, அவனும் நல்ல வார்த்தைகளை பேசுறான். ஆக மொத்தம் என்ன, நீ உன்னை எப்படி பார்த்து கொள்கிறாயோ அப்படித்தான் அனைவரையும் நீ பார்க்க வேண்டும். பிறரை நீ எப்படி பார்க்கிறாயோ பிறரும் உன்னை அப்படித்தான் பார்ப்பான். இது எழுதப்படாத விதி. சுகமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு 4 பேரோட சப்போர்ட் வேணும். அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல தனியா உட்காந்து சுகமா இருக்கணும்னா மெடிடேஷன் மட்டும் தான் பண்ணணும். உலகம் சார்ந்த விஷயத்த தனியா உட்காந்தாலும் சுகமாலாம் இருக்க முடியாது. 4 பேர் எப்போ உங்களை புகழ்ந்து பேசுவான், சுகமா இருக்குன்னு ஆசை. அப்ப நீங்க 4 பேர் புகழ்ந்து பேசியிருக்கணும். சம்பந்தமே இல்லாத 4 பேர் எப்போ உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில் வந்து உதவி பண்ணியிருப்பான். சம்பந்தமே இல்லாத 4 பேருக்கு சம்பந்தமே இல்லாத 4 பிரச்சனை நீங்க உதவி பண்ணியிருக்கணும். அப்பதான் வரும். எப்போ உங்களுக்கு சாப்பாட்டு குறைவு இல்லாம இருக்கும், நீங்க இன்னொருத்தன சாப்பாட்டு குறைவு இல்லாம பார்த்துருக்கணும். சம்பந்தமே இல்லாத ஆள சொல்றேன். எப்போ உங்களுக்கு பொருட்செல்வத்துக்கு குறைவு இருக்காது, இன்னொருத்தன் பொருட்செல்வத்துக்கு ஏங்குறப்ப கஷ்டப்படுறப்ப பெரும் மனம் உவந்து அந்த தாராள குணம் கொண்டு நீங்க கொடுக்கணும். கொடுக்கலன்னா எப்படிங்க அந்த மனநிலை வரும்? இந்த உலகத்தில் அனைத்து நாடுகளையும் நாம் கவனித்து பார்க்கும்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை நம் மக்களிடம் இல்லை. நம் தமிழ் வழி மக்கள், நம் இந்திய மக்களிடம் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இறைவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டான், நீங்க இறைவனை விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிச்சுட்டீங்க. ஒரு முஸ்லீம் வாயிலிருந்து நாளைக்கு 10 மணிக்கு ஏதாவது ஒரு வேலை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துருவியான்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? பிளான் நல்லா இருக்கு, 10 மணிக்கு நான் உயிரோடு இருந்தா வந்து அந்த வேலையை நான் பண்றேன்னு அர்த்தம். அவ்வளவுதானே? இந்த புரிதல் ஏன் நமக்கு வரல? அல்லாமுதில்லாம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அல்லாமுதில்லான்னு? என்ன? இறைவனின் தனிப்பெரும் கருணையினால் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இறைவனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். எதுக்கு எடுத்தாலும் இந்த வார்த்தையை ஏன் சொல்றாங்க? எந்த ஒரு சர்ச் நீங்க எங்க போனீங்கனாலும் பூரா பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஃபாதருக்கு கட்டுப்படுவாங்க. இங்க நீங்க எந்த ஒரு கோவில் பூசாரிக்கு கட்டுப்படுறீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை அங்க எது நடந்தாலும் அந்த சர்ச் ஃபாதர் ஒரு வார்த்தை அசம்பிள் அசம்பிள் போக நிலம் இருக்காது, காணாம போயிருவீங்க. எப்படி வசதி உங்களுக்கு? நீங்க வாழணும்னா உங்களுடைய நிலம் வேண்டும். உங்களுடைய நிலம், நான் இங்க பாருங்க, இது அரசியல் மாதிரி இருக்கும், ஆனா அரசியலுக்குள்ள ஆழமான ஆன்மீகம் இருக்கு. அதனாலதான் பேசுறேன். அரசியல் மாதிரி இருக்கும், நீங்க ஆழமா கவனிச்சீங்கன்னா இது அரசியல் அல்ல, இது ஆன்மீகம். நல்லா கவனிங்க. என் நிலம் வேண்டும். என் நிலம் வேண்டும் என்றால் என் நிலத்துல பிரச்சனை இல்லாம இருக்கணும். என் நிலம் நல்லா இருக்கணும்னா என் மரம் நல்லா இருக்கணும், மழை நல்லா இருக்கணும், மண் நல்லா இருக்கணும், பொருள் நல்லா இருக்கணும், வளம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் எப்போ நல்லா இருக்கும்? கொள்ளையடிக்காம இருந்தா நல்லா இருக்கும். எப்போ கொள்ளையடிக்காம இருக்க முடியும்? நல்ல மக்கள் நல்ல எண்ணங்களுடன் நல்ல ஞானத்துடன் ஆட்சி நடக்கும்போது மிகச் சிறப்பாக இருக்கும். இப்ப ஞானம் கிடைக்கணும்னா இயற்கை நல்லா இருக்கணும். இயற்கை நல்லா இருக்கணும்னா நல்ல மக்கள், நல்ல ஞான கல்வி வேணும். நல்ல ஞான கல்வியுடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயம் வந்ததுன்னா இது ஞான சமுதாயமா மாறிடும். வெரி சிம்பிள். ஞானம் வேணும்ன்றீங்க, இயற்கை வேணான்றீங்க. எனக்கு புரியலையே, ஞானமும் இயற்கையும் எப்படி வெவ்வேறு ஆகும்? எக்கோ சிஸ்டத்தை தொடாம, சமூக பிரச்சனைகள் பேசாம, சமூக சிந்தனை இல்லாம ஒரு ஆன்மீகம் இருக்குமான்னு கேட்கிறேன். இருக்குமா? முதல்ல நான் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அதுக்கப்புறம் என் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க, என் வீடு நல்லா இருக்கணும்னு நினைங்க, அப்புறம் என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அதுக்கப்புறம் என் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இதைத்தான் வந்து தேசியமும் தெய்வீகமும் என்று மிக அழகாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னார்கள். ஒரு நல்ல ஆன்மீகம் என்பது எதை போதிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமூகம் ஆனந்தமாக இருப்பதை போதிக்கும். அப்போ எதிர்கால சந்ததியாகிய நாம் மிகச்சிறந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து மிக உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்ம சமூகத்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த அரசியல் கட்சியில போய் சேரணும்னு சொல்ல, இந்த அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல, நான் அரசியல் பேச வரவில்லை, முழுக்க ஆன்மீகம் பேச வந்திருக்கிறேன். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல. நீங்க ஏதாவது ஒரு கட்சி நீங்கன்னா படார்னு வந்து நடுவில் நின்றுவேன். புரியுதுல உங்களுக்கு? நீங்க என்னை ஏதாவது அடையாளப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இல்லைன்றவன் நான். ஏன்? இது நிர்மலம் நிர்குணம். ஆனா நிர்மலம் நிர்குணம் எதை பற்றி பேசுகிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய இயற்கையை பற்றி பேசுகிறது. இயற்கையை பாதுகாக்க வேண்டும். மக்களிடத்தில் ஆனந்தமும் சந்தோஷமும் கொஞ்சி விளையாட வேண்டும். இதற்கு அடிப்படை புரிதல் என்ன? கண் முன்னே தெரிவது உண்மை அல்லன்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம ஜோதி பிரகாசமாக வெளிப்படும். இவ்வளவுதாங்க தத்துவம். மதம் என்பது நீங்க போற வெஹிக்கிள் மாதிரி. மதத்தை பிடிக்காதீங்க. நீங்க பிடிக்க வேண்டியது டெஸ்டினேஷன். நீங்க பிடிக்க வேண்டியது எது? நமக்கு எந்த இடத்திற்கு நாம் சென்று போய் சேர்கிறோமோ அந்த இடம் தான். நீ எந்த வழியில வேணாலும் வாங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். புத்திசம் ஃபாலோ பண்ணுங்க, ஐ எம் ஓகே. சைவிஷம் ஃபாலோ பண்ணுங்க, ஐ எம் ஓகே. வைஷ்ணவிஷம் ஃபாலோ பண்ணுங்க, ஐ எம் ஓகே. புத்திசம் ஃபாலோ பண்ணுங்க, ஐ எம் ஓகே.
உங்களுக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீங்க அதுல தான் வர முடியும். நீங்க வேற எதுலயாவது வாங்கினா வருவீங்களா? நீங்க கர்மயோகம் ஃபாலோ பண்றீங்களா? ஓகே. கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றீங்களா? ஓகே. இஸ்லாம் ஃபாலோ பண்றீங்க? ஓகே. பட் வந்துருங்க. 2 நாளைக்கு 10 வேலை, ஒரு நாளைக்கு 5 வேலை. எனக்கு தொழுகை தான் பிடிக்குதா? தொழுதுருங்க. தொழுகிறதுனா மட்டும் என்ன? குண்டலினி பயிற்சி தான். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தொழுகிறதுன்னு என்றால் என்ன? நான் அஜ்மீர் போயிருக்கிறேன், அஜ்மீர் தர்கா போயிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 5 6 7 டைம்லாம் தொழுதுருக்கேன். நான் கண்டினியூவா 3 நாள் உட்காந்து தொழுதுருக்கேன். அஜ்மீர் தர்கால ராஜஸ்தான்ல போய் தொழுதுருக்கேன். எனக்கு தெரியும் அதோடைய ப்ராசஸ் என்னன்னு தெரியும். எப்படி கை கழுவணும், எப்படி கால் கழுவணும், அது எப்படி என்ன ஏது. ஹாஜா மொய்தீன் சிஷ்டி, அந்த மகானுக்கு பேர் என்ன? ஹாஜா மொய்தீன் சிஷ்டி, மிகப்பெரிய சித்த நிலையை அடைந்தவர், அரசர்களுக்கெல்லாம் அரசர் சொல்வார், மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மகான். அங்க போய் நான் தொழுதுருக்கேன். அவர்கள் முழுக்க முழுக்க செய்வது குண்டலினி பயிற்சி. நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு எப்படி இறைவன் தெரியறாரு? எந்த வேலை இருந்தாலும் 5 டைம் பயிற்சி பண்றாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பயிற்சி பண்றாங்க? எத்தனை டைம் பயிற்சி பண்றாங்க? அவங்க உட்கார்ந்துருக்க ஆசனம் பார்த்தீங்கன்னா வஜ்ராசனம். அப்புறம் என்ன பண்றாங்க? 2 காதையும் வச்சுட்டு கீழே கொண்டு போறாங்க. கீழே கொண்டு போ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆசனம். நல்லா கவனிங்க. இப்படி கையை கீழே கொண்டு போய் வஜ்ராசனத்தில் கீழே குனியும். ஒன்றும் பண்ண, சும்மா பண்ணி பாருங்க. உங்களோட கவனத்தை மட்டும் மூலாதாரத்தில் வச்சுட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி மேலே ஏறி வர தெரியும். உடனே ஏறும். அந்த போஸ்ல உடனே ஏறும். எத்தனை டைம் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிக்கிறாங்க? அந்த ஒரு டைம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குனிவாங்க, அப்புறம் எந்திரிப்பாங்க லெஃப்ட் ரைட், அப்புறம் குனிவாங்க, அப்புறம் எந்திரிப்பாங்க ரைட்டு லெஃப்ட், அதுக்கப்புறம் பிறையை காட்டுறது, தூக்கி காட்டுறது, இறக்குறது, மறுபடியும் எந்திரிக்கிறது, மறுபடியும் குனிகிறது, மறுபடியும் எந்திரிக்கிறது, மறுபடியும் குனிகிறது, மறுபடியும் உட்காருறது, மறுபடியும் என்ன ஆகும்? உடம்பு இத்தனை டைம் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சா ஒரு நாளைக்கு 5 டைம். அது இஸ்லாத்தில் இருக்கிறவங்களை கவனிச்சிங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மறுத்து போயிருக்கும். கவனிச்சிருக்கீங்களா அந்த இடத்துல? உங்களுக்கு மொரட்டு பக்தி. நீங்கள்லாம் என்ன பக்தி காட்டுறீங்க? அது உங்களுக்கு புரியாது. நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆன்மீகம்னா. எல்லோரும் தெய்வ பயிற்சியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஐயா தெளிவா எழுதி வச்சுட்டு போயிட்டார். நீ சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கோ இல்லையோ நீ வந்து தொழுதுறணும். எங்க இருக்கியோ, மெக்கா எந்த இடத்துல இருக்கோ, நீ உலகத்துல எந்த மூலையில வேணாலும், நீ எந்த ஹோட்டல் போனீங்கன்னா, நீங்க இந்த துபாய் சைடெல்லாம் வந்திருந்தீங்கன்னா தெரியும், எல்லா ஹோட்டல் ரூம்லயும் அந்த ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. தெரியுமா? நீங்க பாத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்த பார்த்து தான் தொழுகணும். நீங்க உலகத்துல எங்க இருந்தீங்கனாலும் மெக்காவை பார்த்து தான் தொழுகணும். பாருங்க அவன் எப்படி இறைவன் மேல எப்படி இருக்கான்னு பாருங்க. எவ்வளவு ஆர்வம் பாருங்க. எனக்கு ஒரு ஆர்வம் இருக்காதா? எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? நம் மக்களும் நீங்க சிவனை கும்பிடுங்க, முருகனை கும்பிடுங்க, நீங்க எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா ஒற்றுமை இருக்கணும்ல. ஒற்றுமை என்றால் என்ன? என் மக்கள் இந்த ஞானத்தை மிக உயர்ந்த நிலையில் கொண்டு போவதற்காக முதல்ல நான் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்வேன். அதுக்கப்புறம் என்னை சார்ந்தவர்களுக்கு இந்த பயிற்சியை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அதான வைராகியம். அப்படி இருந்தா தானே கொண்டு போய் சேர்க்க முடியும். நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. டைம் டியூரேஷன் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது இழுத்துக்கிட்டது தான். எனக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இது சும்மா சிம்பத்திக்கெல்லாம் பேசல. யாருக்கு எப்ப டிக் 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 ஆயிட்டே இருக்கா இல்லையா? இப்ப இந்த செகண்ட் எனக்கு பிரிஞ்சாலும் ஏதோ இது நாள் வரைக்கும் ஏதோ பண்ணி வச்சிருக்கேன், அதனால அடுத்து கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. இறைவன் விட்ட வழி. நீங்க அப்படி சொல்ல முடியுமா? நான் இவ்வளவு பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி சொல்ல முடியுமா? என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். காலத்தினுடைய அவசியம் புரியுதா? கட்டாயம் புரிகிறதா? அப்போ நீ எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடுங்க, நீ எங்கேயோ போங்க, என்னமோ பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை என்ன? இந்த ஜென்மம் தான் கடைசி ஜென்மமா உங்களுக்கு இருக்கணும். அதுக்குண்டான தான தர்ம செயல்களை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும். செஞ்சிடலாமா? நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த மொழியை சேர்ந்தவர், எந்த இனத்தை சேர்ந்தவர், எதுவுமே எனக்கு தேவையில்லை. எந்த கட்சியை சேர்ந்த எதுவுமே தேவையில்லை. ஒன்று மட்டும்தான் தேவை. என்ன? எந்த வேலை வேணா பாருங்க, கூடவே சேர்ந்து இந்த தர்ம பணியும் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏன் அப்படி என்றால், நீங்கள் இந்த உலகத்து வேலையில பிஸியா இருக்க உங்களுக்கு அந்த இயக்க நிலைமத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ விஷயம் எப்போ எது பண்ணி கொடுக்குன்னா, இந்த தர்மம் மட்டும்தான் உங்களுக்கு அதை செய்து கொடுக்குமே தவிர வேறு ஒன்றுமே உங்களுக்கு. நான் எதை வலியுறுத்துறேன்? ஒன்னதான் வலியுறுத்துறேன். தர்மம் செய் ஒரு குறிப்பிட்ட கட்ட வரைக்கும், அப்புறம் தர்மத்தை காப்பாற்று.